கணினி வரைகலை நிபுணர் ரவிச்சந்திரன் அவர்கள். ஒரு எழுத்தை எல்லா வார்த்தைகளும் தொடங்கி ஒரு கவிதை எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். இதை நான் படித்த ஒரு செய்தி. குளக்கரையில் குடியானவன் குப்பன் குரங்கின் குடிமையில் குச்சியார் குத்தினான் குரங்கு குபீரென குளத்தில் முடித்தது. இது போல ராமாயணத்தை எழுதுகிறேன். இது சாத்தியமா என்று நான் யோசித்தேன். அப்போது சிலப்பதிகாரத்தின் சாரத்தை அகரத்தில் எழுதலாம் என்று நான் தொடங்கினேன். அதுதான் அகரத்தில் ஒரு அதிகாரம். அழகு நகர் அங்காடி அனுபவத்தான் அருங்குணத்தாளை அன்புடனே அடைந்தான். அன்பும் அரணும் அமைந்தே அளவலாவி அகமவேண்டான். அரங்கமேறி அபிநயம் அமைத்த அழகியின் அலங்காரத்தில் அறிவிழந்த அவனோ அவனிடமே அடைக்கலம் அடைந்து விட்டான். அகமுடியால் அன்பை அறுத்தெறிந்து அலங்காரியின் அணைப்பில் அனுதினமும் அடங்கிவிட்டான். அனைத்தும் அடங்கியதும் அமுதமெல்லாம் அறுத்ததும் அலங்காரியின் அடைமானும் அறுத்தெறிந்தான். அகமுடையால் அருமை அதை உணர்ந்தான். அனைத்தும் அறிந்த அன்புக்கரசியோ அன்பாலே அவனை அரவணைத்தார். அணிகளாம் அதை விற்று அருந்துயரை அடைக்கவெண்ணி அருமை நகர் அதை அடைந்தான். அப்பாவி அண்ணன் அங்கிருக்கும் அபாயம் அறியவன். அரண்மனை அதிகாரத்தால் அகந்தை அரசனின் அவசர அறிவிப்பால் அநியாயமாய் அவன் இறந்தான். அது கேட்டு அதிர்ச்சியுற்றாள் அன்புக்கரசி அகமுடையான். அணிகலனாம் அதை ஏந்தி அனலாக அரண்மனையை அவள் அடைந்தாள். அணிகலன் அதை ஒடித்து அவள் வசமே அசலென்று அவையோரை அறிய வைத்தான். அதிர்ச்சியுற்ற அரசனோ அதிர்ந்தான் அலறினான். அழுது அவன் இறந்தான். அவளையின் அதிர்வலையால் அரண்மனையே அதிர்ந்தது. அக்கூடலே அக்னியால் அழிந்தது. அதர்மமும் அநீதியும் அவசர அறிவிப்பும் அரசனையே அழிக்கும் என்று அகிலமே அறிந்தார். அருமுயற்சி அளப்பரிய முயற்சி அருந்தவ முயற்சி அருந்தமிழ் வளர்ச்சி. இருந்தாலும் நீங்கள் இந்த குரங்கை பற்றி ஒன்று சொன்னீர்கள். சமீபத்தில் ஒரு நாளிதழ் செய்தி, ஒரு செல்வந்தருடைய மகன் சற்று சரியாக வளர்க்கப்படாமல் அவன் பள்ளி செல்கின்றான். ஆசிரியரை ஏளனம் செய்கின்றான். ஆசிரியர் செய்கின்ற வினைக்கு எதிர்வினை செய்கின்றான். அதை அவர் தட்டி கேட்க அவர்கள் அடியாட்களை அனுப்புகிறார்கள். அது பள்ளியை இரத்தக்களமாக ஆகிறது. இரத்தக்களம் ஆனதினால் அவன் பள்ளியை விட்டு நீக்கப்படுகிறான். தொடர்ந்து காவல்துறை வழக்குகள் என்று நாளிதழ் செய்தி சமூகத்தில் சென்னை சார்ந்த இடத்தில் நிலவுகிறது. இதை பற்றி முன்னோடியில் சிந்திக்கின்றார்கள். உடைப்பெரும் செல்வத்து உயர்ந்த பெருமை அடப்பமில் உள்ளத்தனாகி. நீங்க என்று சொன்னதனால் ஒருவன் பெரும் செல்வத்தை பெறுவதில் தவறில்லை, அவன் முயற்சியினால் ஈட்டிய பொருளை. ஆனால் அப்பொழுது அவன் அடக்கத்தை அணிகலனாக அடையும். உடைப்பெரும் செல்வத்து உயர்ந்த பெருமை அடப்பமில் உள்ளத்தனாகி நடக்கையில் ஒள்ளியன் அல்லான் மேல் விடுது. செல்வம் இருக்கிறது என்பதற்காக நம்முடைய பிள்ளைகளை அந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமலோ அல்லது அவன் கேட்ட நிலையத்தில் ஏனென்று கேள்வி கேட்காமல் அவன் செய்கின்ற தவறுகளை எல்லாம் தட்டி கேட்காமல் நாம் இருப்போமே. ஆனால் அது அவனுடைய வளர்ச்சிக்கும் உகந்ததல்ல, பெற்றோர்களுடைய பேருக்கும் உகந்ததல்ல. நாளை நீங்கள் பெற்ற செல்வமே உங்களுடைய அரும்பெரும் செல்வமாகிய பிள்ளை செல்வத்தை தவறான வழியில் நடத்திவிடும் என்பதற்காகத்தான் நடக்கையில் ஒள்ளியன் அல்லான் மேல் விடுதல். குருவி தலையில மிகப்பெரிய பாரத்தை வைப்பது போல ஒரு குழந்தையினுடைய மனதில் பணம் என்ற அந்த கொடிய நெஞ்சை நீங்கள் தூக்கி வைப்பீர்களே. ஆனால் குரங்கின் கை கொள்ளி கொடுத்து விடல். ஒரு கொள்ளியை போய் குரங்கு கையில கொடுத்து அது போய் இந்த அடுப்புலையை கொண்டு வைக்கும். அது மேற்கூரையில வைக்கும், கீழ்கூரையில வைக்கும். அதுக்கு நீங்க அனுமன் வரலாற்றை நீங்கள் கம்பராமாயணத்தில் படிப்பீர்கள். ஆனால் இலங்கையில் வைத்த தீ முன்னையிட்ட தீ முப்புறத்திலே என்று சொல்வது போல அது வைத்த தீ. அதுபோல செல்வம் பெறுவது தவறல்ல. பிள்ளைகளை நீங்கள் கண்காணித்து அந்த செல்வத்தை அளவோடு அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு அரும்பெரும் முயற்சியை உங்களுடைய அருந்தமிழ் முயற்சியினால் நான் நினைவு கூட்டுவதற்கு